தெரியுமா? சில சமயம் இந்த மாதிரி கேம்ப் நடத்தும் போது முதல் 2-3 கேம்ப்ல எல்லாம் பாத்துருக்கிறேன் நானு. பாதியில ஜனங்க போயிடுவாங்க, ஒரு 2-3 பேர் பாதியில போயிடுவாங்க, கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. நான் சொன்ன விஷயம் பிடிக்காம எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாருங்க, இந்த இருக்கிறவங்களை விட அந்த ஆளு என் பிரசங்கத்தை கவனமா கேட்டிருக்கிறான்ற நம்பிக்கை எனக்கு பிறகுது. சில பேர் யோசிக்கிறாங்க, அப்ப நம்மளும் எழுந்து போயிடுவோமா இந்த ஆளுக்கு நிரூபிக்கிறதுக்கு? இப்ப அவர் ஏதோ ஒண்ணு கேட்டிருக்கிறாரு, கேட்டதுனால என்ன ஆகி போச்சு? ஆனா அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல, கேட்டிருக்கிறார். இந்த கதை தெரியும்ல உங்களுக்கு. ஒருத்தன் மக்களுக்கு சோசியல் சர்வீஸ் செய்யறதுக்கு சாராயம் குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாராயம் குடிக்கூடாதுன்ட்டு போதிக்கிறதுக்காக போயிருக்கிறான். போய் கிராமமா சொல்லியிருக்கிறான். அப்போ ஒரு ஜார்ல நல்ல தண்ணி, சுத்தமான தண்ணியில கொஞ்சம் மண்புழு விட்டுருக்கான். அப்புறம் சாராயத்துல கொஞ்சம் மண்புழு விட்டுருக்கான். சுத்தமான தண்ணியில விட்ட மண்புழு எல்லாம் நல்லா நீந்தி விளையாடிக்கிட்டு இருக்குது. இந்த சாராயத்துல விழுந்த மண்புழு எல்லாம் செத்து போச்சு. உடனே இதை பார்த்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டவனே ஒருத்தன் சொல்லிக்கிறான், ஐயா இந்த நான் சாராயம் குடிக்க போறேன், குடிச்சா என் வயிற்றுக்கிற பூச்செல்லாம் சாகுன்றது புரிஞ்சிச்சு. இந்த மாதிரி புரிஞ்சு பாதியில எழுந்து போறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா எப்படி எழுந்து போனாலுமே எனக்கு ஒண்ணு புரியுது, அவங்க ஏதோ கேட்டிருக்கிறாங்க நான் பேசுறது. பாருங்க, அந்த காலத்துல இயேசு பேசும்போது, பவுல் பேசும்போது இவன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் அவனை விசுவாசித்தார்கள், சில பேர் போனாங்க. ஏதோ ஒண்ணு நடந்துச்சு மீட்டிங் நடக்கும்போது. இப்ப எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இவனுக்கு விளங்குதா விளங்கலையா, நம்ம பேசுறது போய் சேருதா, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ரியாக்ஷனே தெரிய மாட்டேங்குது. இவனுக்கு ஏதாவது புரிஞ்சுதா புரியலையா? ஏன்னா அவனும் முடிவுக்கு வந்திருக்கிறான். விசுவாசியும் அவனும் மனிதன் தானே, அவனும் எவ்வளவுதான் புலம்புவான். அவன் உட்கார்றான், பாக்குறான். ஒரு பிரசங்கியார் வர்றாரு, இதே வசனத்தை வேற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பிரசங்கியார் வர்றாரு, அவர் வேற மாதிரி சொல்றாரு. இவன் பார்த்தான், உன் வேலை எதையாவது சொல்றது, என் வேலை வந்து உட்கார்றது. கேட்டா தானே குழம்ப போறேன், போ நீ என்ன வேணா சொல்லிட்டு போ அப்படின்னு அவன் பாட்டு உட்காந்துருப்பான். ஆனா சில சமயத்துல மோதல் வரும் பாருங்க, அப்ப சந்தோஷம். புரியுதியா, ஏதோ ஒண்ணுன்னா ஆகுது, புரியுது இது தவறுன்னு அவன் சொல்றான்னா என்ன கேட்டிருக்கிறான், தவறாவது புரிந்து கொண்டிருக்கிறான். ஆனா என்ன பண்ணிருக்கிறான், கேட்டிருக்கிறான்றது தெரியுது. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இதுவரைக்கும் புரிஞ்சதெல்லாம் சரியில்லைன்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம பிரச்சனை என்னன்னா, நாம உன்னை உண்மை நம்பிட்டதுனால அது உண்மைன்னு நினைக்கிறோம். நான் நம்பிட்டேன் அதனால அது உண்மை, நான் அதை நம்புறேன், அப்புறம் அப்படி அது உண்மை இல்லாம போயிட முடியும். நிறைய பேருடைய பிரச்சனை பாருங்க, நம்ம கிறிஸ்தவங்கள் ஆயிட்டோம், கிறிஸ்தவங்கள் ஆன பிறகு நமக்கே அதுல திருப்தி இல்ல. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நம்ம விசுவாசியா இருந்தது எப்படி இருந்தோம்னு சொல்லிட்டு. அந்த விசுவாசத்துக்குள்ள நுழையும் போது, அந்த ரட்சிக்கப்பட்ட இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார் அந்த ஃபீலிங் பாருங்க. நீங்கிற்றே 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 என் பாவ பாரம் எல்லாம் நீங்கிற்றே. அப்படியே ஒரு என்னது, ஒரு பெரிய கல் என்னை விட்டு போன மாதிரி இருந்துச்சு பிரதர். அப்படியே ரக்கையில் அடிச்சு பறக்கிற மாதிரி இருந்துச்சு பிரதர். ஆஹா, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அப்ப பாருங்க, நீங்க சர்ச்சுக்கு வர ஆட்கள்லாம் முகம் பிரைட்டா இருக்கும், எல்லாரையும் கூப்பிடுவாங்க, நீ சர்ச்சுக்கு வா, போய் சர்ச்சுக்கு வாப்பா கூப்பிடுவாங்க. முதல்ல வந்து உட்காந்துருவாங்க. 7 மணிக்கு மீட்டிங்னா 6:30 வந்து உட்காந்துருப்பாங்க. அப்புறம் முடிச்ச பிறகு எல்லாரையும் பார்த்து ஹாய் பை சொல்லி அப்படிலாம் போவாங்க. 3 மாசம் தான். பறவை கீழே இறங்கிடும், மறுபடியும் அந்த பாரம் எல்லாம் வந்துடும். பாரம் எல்லாம் வந்து இப்ப என்ன ஆத்மாவே போடுறதுனால அந்த ஆத்மா காணாம போயிடும். கண்ணை தந்து பார்த்தா ஆள் இருக்க மாட்டான். தெரியும் அது. ஏன்னா அவன் ரியாலிட்டியை சந்திக்கிறதா நினைச்சான். ஆனா அவன் ரியாலிட்டியை சந்திக்க முடியல. அதை சந்திக்கும் போது அந்த லேசர் நேரா கண்ணுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும், அப்படியே அன்கம்ஃபர்டபுளா ஃபீலிங் இருக்கு, குற்ற மனசாட்சி உண்டாகுது. ஓ, நான் விடுதலை பெறல போல் இருக்குன்னு நினைச்சேன். அது என்னன்னு சொன்னா, மனிதர்கள் பாவத்திலிருந்து தப்பி இயேசுவினிடத்தில் வருவதாக நினைத்து மதத்தில் விழுந்து விடுகிறார். Religion is always burden. மதம் உங்களுக்கு எப்பவுமே ஒரு பாரமா தான்